ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் SJK ரெஸ்லிங் யூனியர். ஸோ நாம் இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பாரில் ஆள் போடுங்க. அப்போ தான் டெய்லியும் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் போங்க நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக இந்த ஒரு பிக்கோ பாருங்கள். ஸோ நம்ம கோடி ரோட்ஸ் வந்து WWEக்கு வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. அதில் ஸோ ஃபஸ்ட்டு ரெஸ்ல்மேனியா 39 அந்த டைமில் வந்து ஸோ அவர் வந்து நம்ம ரோமன் கூட வந்து ஃபைட் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் 2024 ரெஸ்ல்மேனியா டைமு, 25 ரெஸ்ல்மேனியா டைமு, இப்போ 26 ரெஸ்ல்மேனியா டைம். ஸோ இந்த 3 வருஷமும் நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ரெஸ்ல்மேனியாக்கு எப்படி தெரியுமா இந்த புக் பண்ணி தூக்கி அங்கே கொண்டு செருவுறாங்க தெரியுமா. ஸோ அவர் வந்து ஒரு பயங்கரமான ஃபேஸு. அவர் வந்து ஸோ ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் ரெஸ்ல்மேனியா 42ல் ஸோ இவங்களாம் வெளுத்து வாங்கி ஜெயிப்பாரா அப்படிங்கிறது தான் இவரோட கதையாக வந்து இருக்குது. ஸோ இப்படி தான் 2024 ராக்கை வச்சு ஸோ அந்த கோடியை வந்து அட்டாக் பண்ணி வச்சு ரெஸ்ல்மேனியா 40ல் அந்த டைட்டில் பக்கம் ரோமன் ரெயின்ஸோட டைட்டில் பக்கம் கொண்டு விட்டு ஸோ ரோமன் ரெயின்ஸோட ரெய்னிங் பெரிய லெவல் 4 வருஷம் ரெய்னிங்கை வந்து ஸோ கோடி இதுவும் முறியடிச்சார். ஸோ அந்த டைமில் ஸோ கோடி அவரோட ரத்தத்தை வந்து செஞ்சிருப்பார். ஸோ அதேமாதிரி 2025 எலிமினேஷன் சேம்பரில் ஸோ ராக் அவரோட சோலில் வந்து ஜான்சன் வாங்கி ஸோ ஜான்சனை வந்து ஒரு ஹீல் டவுன் பண்ணி ஸோ அதுலேயும் அவரை வந்து ரத்தம் சிந்த வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்ல்மேனியா 42ல் என்ன நடந்திருக்கும், அந்த ரெஸ்ல்மேனியா 41ல் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ இங்கே 2 பேர்த்துக்கும் வந்து மேட்ச் வந்து நடந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு லெவலில் கொண்டுட்ருக்காங்க. ராண்டிகிட்ட இருந்து ரத்தத்தை சிந்து வச்சுருக்காங்க. ஸோ கோடியோட மண்டையை உடச்சி ஸோ ரத்தத்தை வர வச்சுருக்காங்க. ஸோ அதாவது கோடியை ரெஸ்ல்மேனியா எல்லாம் கொண்டு விடணும். ஸோ இதுக்கு WWE கிட்ட வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஆப்ஷன் வந்து கோடி மேலே ஃபேன்ஸுகளுக்கு வந்து ஒரு சிம்பத்தி ஏற்படுத்தணும். ஸோ அந்த சிம்பத்தி யூஸ் பண்ணியாது ஸோ கோடிக்கு வந்து அந்த ரெஸ்ல்மேனியா மேட்ச்சில் வந்து ஒரு பயங்கரமான ஹைப் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இப்போ WWEயோட ஒரு 3 வருஷம் தாரக மந்திரமாக இதுதான் இருக்குது. ஸோ கோடியை வந்து அந்த ரெஸ்ல்மேனியாங்கிறது ஒரு பெரிய ஈவெண்ட். ஸோ அங்கே வந்து கோடியை வந்து மேட்ச் பண்ண வைக்கணும். பட் கோடியை சும்மா கொண்டு விட்டால் ஃபேன்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதனால் வந்து அவருக்கு வந்து ஒரு சிம்பத்தி லெவலில் எடுத்துகிட்டு போகணும். அதுவும் ரத்தத்தை சிந்த வச்சு ஸோ கோடியை பாருங்கடா ஸோ ரொம்ப பாவண்டா அப்படிங்கிற லெவலுக்கு வந்து ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் வந்து காமிச்சு ஸோ அவரை வந்து கொண்டு விட்றாங்க. சரி, இதை எப்போது பண்ணால் சரி, அந்த ரெஸ்ல்மேனியா டைம் வந்துட்டுனாலே ஸோ ஏதோ ஒரு நல்ல ரெஸ்லர் வந்து வில்லனாக மாறுறாரு. ஸோ அதுவும் ராக் வந்து வில்லனாக மாறுறாரு. அது வரைக்கும் ஃபேஸ் டர்னாக இருந்துருப்பாரு. ஸோ டக்குன்னு வந்து ஒரு ஹீல் டர்ன் பண்ணுறாரு. ஜான்சனா ஸோ அவரெல்லாம் ஹீல் டர்ன் பண்ணாரான்னு எதிர்பார்த்தோம், பண்ணிட்டாரு. ஸோ ராண்டி வருஷ கணக்காக அவர் ஹீல் டர்ன் பண்ணுற மாதிரி இழுத்து ஸோ அவரையும் ஹீல் டர்ன் பண்ண வச்சுட்டாங்க. யாருக்காண்டினா ஸோ இதெல்லாம் அவங்களுக்காண்டி ஆப்பனண்ட்டுக்காக கிடையாது, ஸோ கோடிக்காக மட்டுமே. ஸோ அவரோட கோடியோட ரெஸ்ல்மேனியா மேட்ச்சில் ஃபேன்ஸ்களுக்கு வந்து ஒரு ஹைப் இருக்கணும். ஸோ வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி கோடிக்காக இந்த மாதிரியான சம்பவங்களை பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்தை கம்பளை தட்டுங்க. அடுத்ததாக கோடி ரோட்ஸ் வந்து ராண்டிகிட்ட அடி வாங்கிட்டு அந்த ஆஃபேர் செக்மெண்ட்டில் அவர் போன ஃபுட்டேஜ் தெரிய வந்திருக்கு. ஸோ கோடியை வந்து அந்த நிக்கல்டிஸ் அதுக்கப்புறம் அஃபீஷியல்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து அவரை அந்த ரத்தாரை வந்து கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேக் ஸ்டேஜில் வந்து ஸோ அவரோட ஒரு சில பிக்ஸையுமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த பிளட்டியோட அப்படியே வச்சு காமிச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததான் நமக்கு ஸ்மாக் டவுன் எபிசோடில் நம்ம ராண்டி மட்டும் தான் ஒரு மோஸ்டான ஷாக்கிங் மூமெண்ட்டாக கொடுத்தாரான்னா கிடையாது. ஸோ AEWல ஸோ நம்ம ஸ்ட்ரீட்லாண்டா ஸோ ராண்டி மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு ஹீலை வந்து ஸோ ஹீல்டன் வந்து பண்ணியிருக்காப்புல. ஸோ இங்கே 2 பேரும் தான் இந்த வாரத்தில் ஸோ ஒரு பயங்கரமாக ஃபேன்ஸை சர்ப்ரைஸ் பண்ணுற லெவலுக்கு ஒரு ஹீல்டன் பண்ண லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. அடுத்ததாக ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட் சூன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது நான் இதுக்கு முன்னா போட்ட அப்டேட் வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்தேன். ஸோ ராண்டேட்டன் வந்து ஜான்சனோட ரெக்கார்ட்ஸை அப்படியே வந்து காப்பி பண்ணி அடுத்தடுத்த இயர்ஸில் வந்து ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். உதாரணத்துக்கு 2008 ராயல் ரம்பில் வந்து ஜான்சனை ஜெயிச்சிருப்பாரு, 9ல் இவர் ஜெயிச்சிருப்பாரு. அதேமாதிரி அவர் ஜெயிக்கிறதெல்லாம் ஸோ இவர் இயர் பை இயராக வந்து இவர் ஜெயிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு ஸ்டாக்குமே தெரிய வந்திருக்கு. ஸோ அவர் அந்த ஒரு சில விஷயங்களை மட்டும் காப்பி அடிக்கலை. ஸோ அந்த சம்பவங்கள் ஒரு சில விஷயங்களே வந்து மொத்தமாக அவர் வந்து நம்ம ஜான்சன்கிட்ட இருந்து ராண்டி வந்து ஒரு கோஇன்சிடென்ஸாவோ அல்லது ஏதோ ஒரு காரணங்களுக்காகவோ அப்படியே வந்து ஸ்ட்ரைக் ஆகி காப்பி ஆகி வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ குறிப்பாக வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில்
ஸோ ஜான்சனா வந்து ஸோ இப்போ 2025க்கான எலிமினேஷன் சாம்பரை வந்து வின் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ 2026ல் ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ராண்டி ஆர்டன் வந்து வின் பண்ணிட்டாரு. ஸோ எஸ் அந்த கண்டினியூட்டி வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஜான்சனோ பண்ணது திரும்ப திரும்ப ஸோ ராண்டி வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதேமாதிரி 2025ல் ஸோ கோடிக்கு அகேன்ஸ்டாக வந்து நம்ம ஜான்சனை ஹில்டன் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ 2026ல் அதே ரெஸ்ல்மனியா டைமில் வந்து நம்ம ராண்டி வந்து ஹில்டன் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இவங்க 2 பேர்த்துக்கும் வந்து மேட்ச் நடக்க போகுது. ஸோ போன வருஷமும் அப்படி தான் ஸோ ஜான்சனுக்கும் கோடிக்கு வந்து மேட்ச் நடந்து ஸோ இந்த தடவை ராண்டி ஆர்டனுக்கும் கோடிக்கு வந்து மேட்ச் நடக்க போகுது. ஸோ என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்தை நீங்கள் தான் கமலை தட்டணும். ஸோ ராண்டி வந்து 15 டைம் சாம்பியன் ஆவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இப்போ இதே ஸ்டாக் படி பார்த்தா ஸோ நம்ம ராண்டி ஆர்டன் வின்னும் பண்ணணும். பட் ட்ரிபிள் ஹெச்சோட இப்போ ஒரு கோல்டன் பாயா வந்து நம்ம கோடி ரோட்ஸ் இருக்காரு. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரைக்குக்காக ஸோ அவரோட கோல்டன் பாயை தொகை வைப்பாரா அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். WWE மோஸ்ட் பெஸ்ட் வில்லன் அப்படின்னா நம்ம அது வந்து ராண்டி ஆர்டன் தான் சொல்லணும். குறிப்பாக WWE வரலாற்றுலேயே ஒரு பெஸ்ட்டான ஹீலு, அதாவது WWEயோட ஒன் ஆஃப் த வில்லனே வந்து நம்ம ராண்டி ஆர்டன் தான். அப்படிப்பட்ட ராண்டி ஆர்டன் இப்போ சமீப காலத்தில் வந்து ஃபேஸ் டவுன் பண்ணார். ஸோ இப்போ அதாவது அவர் எத்தனை நாள் கழிச்சு, அதாவது அவர் இவ்வளோ நாள் வில்லனாக இருந்து அதுக்கப்புறம் ஃபேஸ் டவுன் பண்ணி இப்போ திரும்ப வந்து ஹில்டனாக இருக்காருல, அப்படி அவர் எத்தனை நாள் கழிச்சு திரும்ப வந்து அவர் வில்லனாக மாறி இருக்காரு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு தெரிய வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1825 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் திரும்பவும் வில்லனாக இருக்காரு. ஸோ 1825 நாளாக வந்து ராண்டி ஆர்டன் கண்டினியூவாக வந்து ஒரு நல்லவனாக வந்து இருந்திருக்காரு, ஒரு ஃபேஸ் டவுன் பண்ணியிருக்காரு. ஸோ குறிப்பாக இந்த 1825 நாள் தான் ஸோ நம்ம ராண்டி ஆர்டனோட லாங்கஸ்ட் ட்ரைனிங் ஃபேஸ் டவுன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுக்கு இவ்வளோ நாளெல்லாம் வந்து நம்ம ராண்டி ஆர்டன் கண்டினியூவாக வந்து நல்லவனாக இருந்தது கிடையாது. அவர் எப்போவுமே வில்லன் தான். ஸோ கொஞ்ச நாள் நல்லவனாக இருந்தால் கூட டக்குன்னு ஒரு சமயத்தில் ஒரு ஆர்கேவ் போட்டு வில்லனா டப்புனு மாறிடுவார். பட் இந்த தடவை தான் அவர் 1825 நாள் ஸோ இத்தனை நாட்களாக வந்து அவர் கண்டினியூவாக வந்து, அதாவது எப்போ ஆர்கேஓ ப்ரோ அந்த டைம் நம்ம ரிடில் வந்து WWE இருந்தப்போ ஸோ ஆர்கேஓ ப்ரோன்னு சொல்லி ஸோ ராண்டி ஆர்டனும் நம்ம ரிடில் வந்து ஒரு டேக் டீம் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ குறிப்பாக நம்ம ராண்டி ஆர்டனா நல்லவனா மாற்றினதே ரிடில் தான். ஸோ அந்த டைமில் அதாவது எனக்கு தெரிஞ்சு 2021-22 அந்த டைமில் தான் நம்ம ராண்டி ஆர்டன் நல்லவனா மாறினார். ஸோ அதுக்கப்புறம் 2023 வரை ஸோ ராண்டி ஆர்டன் நல்லவனா இருந்தார். அதுக்கப்புறம் அவர் இன்ஜுரினால சர்ஜரிக்கு போனார். அதுக்கப்புறம் அவர் 24 டைமில் வந்து ரிட்டர்ன் ஆனது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஒரு நல்லவனாக இருந்தார். பட் இந்த ஸ்மாக்டவுன் எபிசோடில் அந்த ரெக்கார்ட் பிரேக் ஆகிடுச்சு. 1825 நாள் கழிச்சு ராண்டி திரும்பவும் வந்து வில்லனை வந்து கையில் எடுத்துட்டாரு. அடுத்ததான் நம்ம இன்னொரு விஷயத்த நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதாவது ராண்டி ஆர்டன் வந்து மேபி சஸ்பெண்ட் பண்ணப்படுவாரா, அப்படி இல்லைன்னா ட்ரிபிள் ஹெச் அவருக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க போகிறாரா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். என்ன போகிறதுக்கு காரணம் இல்லாமல் சொல்கிறீங்க, ரெஸ்ல்மனியா 42 தான் இங்கே 2 பேர்த்துக்கும் மேட்ச் வந்து வச்சுட்டாங்களே, அதுக்கப்புறம் இவரை எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணணும், அப்படி சஸ்பெண்ட் பண்ணால் ஸ்டோரி லைனை எப்படி பில்டு பண்ணாங்க அப்படிங்கிறத ஸோ கொஞ்சம் சிந்திப்பீங்க. பட் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதாவது இப்போ இன்டர்நெட்டில் எல்லாரும் ட்ரிபிள் ஹெச் வந்து ஸோ கோடியோட ஒரு வெல்விஷர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ கோடி அதாவது ட்ரிபிள் ஹெச்சோட பாய் தான் இப்போ நமக்கு கோடி ரோட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அதனால அவரோட செல்லத்தை வந்து நம்ம ராண்டி ஆர்டன் வந்து இப்போ பொழந்து கட்டிட்டாரு, ரத்தத்தெல்லாம் வெளியே எடுத்துட்டாரு. ஸோ மேபி WWE வந்து இப்படி ஏதோ ஒன்று நடக்குதுன்னா ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ உதாரணமாக ஒரு ஃபைன் அமௌண்ட் வந்து கட்ட சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு சம்பவத்தை வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்படி ராண்டிக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் வந்து WWE கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அப்பான டைமில் வந்து ராண்டி ஏதோ ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார். ஸோ அது எனக்கு என்ன சம்பவம்னு ஞாபகம் இல்லை. ஸோ அப்போ வந்து நிக்காலிஸ் கிட்ட ராண்டி ஆர்டன் ஃபைன் அமௌண்ட் வந்து 1-2 வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அதாவது நான் வந்து இவ்வளோ தானே கேட்டேன், நீ ஏன் இவ்வளோ தந்திருக்கேன்னு கேட்டாச்சுன்னா ஸோ அவர் சொல்லியிருப்பாரு அடுத்த தடவை உனக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த அமௌண்ட் ஆல்ரெடி கழிஞ்சிருச்சு, அதுவும் ராண்டி ஏதோ தப்பு பண்ணி ஸோ அதை வந்து அதில் கழிச்சு விட்டுருப்பாரு. பட் இந்த தடவை வந்து ஸோ இதில் வந்து தண்டனை கொடுக்க தான் படும். ஸோ அதனால அது என்ன தண்டனையாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரூமர் வந்து இப்போ பயங்கரமாக கிடச்சிருக்கு. ஸோ அதாவது நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி ஸோ சஸ்பெண்டோ அல்லது ராண்டிக்கு ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட்டோ அல்லது ஃபைன் அமௌண்ட்டோ வந்து இருக்க போகிறதில்ல. ஸோ அது வந்து ஒரு ஸ்டிபுலேஷனாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது ராண்டி ஆர்டனுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் மான ஸ்டோர் லைனில் வந்து ஒரு ஸ்டிபுலேஷன் வந்து இருக்க போகுது. அதாவது
இப்போ நீங்கள் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி ஸோ இது வந்து ரெஸ்ல்மேனியா டைமு சஸ்பெண்ட் பண்ணாலும் ஸ்டோரில் இன்னும் பில்டு பண்ண முடியாது, ஃபைன் போட்டால் அது ரொம்ப சீப்பாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ அது ஒன்றும் வெரி எஃபெக்டிவ்லாம் இருக்காது, அல்லது வேறு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ இதனால் அவருக்கு அதாவது ரேண்டி ஆர்டனுக்கும் கோடி ரோட்ஸுக்குமான ரெஸ்ல்மேனியா 42 மேட்ச்சில் ஏதோ ஒரு ஸ்டிபுலேஷன் வந்து வைக்க போகிறாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ ஏற்கனவே ஒரு சில ரூமர் போயிட்டுருக்கு, நம்ம அப்டேட் வீடியோலாம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ட்ரிபிள் ஹெச்சும் சரி, ஸோ WWE கிரியேட்டிவ் டீமும் சரி, ஸோ டிக்கெட் சேலிங் ரொம்ப குறவாக இருக்கிறதுனால ஸோ ஏதோ ஒரு மேட்ச்சில் ஒரு ஸ்டிபுலேஷன் மேட்ச் வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து காத்துட்ருக்குறாங்க. ஸோ மேபி WWE கிரியேட்டிவ் கண்ட்ரோல் ஸோ இதே வந்து ஒரு சாக்காக வச்சுக்கலாம். ஸோ ரேண்டிட்டும் இப்போ பயங்கரமாக அட்டாக் பண்ணதுனால ஸோ ரேண்டிக்கு ஆப்படிக்கிற மாதிரி ஸோ ஒரு ஸ்டிபுலேஷன் மேட்ச் வந்து நடத்தலாம். ஸோ அது 1 அப்படி இல்லைன்னா 2 அல்லது 3 ஸ்டிபுலேஷனாக வந்து அந்த மேட்ச்சில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ரேண்டிட்டனுக்கு தண்டனை கொடுக்குறதா நினச்சி மேபி WWE கோடிக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்களான்னு தெரில. அதாவது ரேண்டிட்டன்னாலே ஸோ அவர் சும்மாவே போட்டு போலப்பாரு. ஸோ ஒரு சின்ன ஸ்டிபுலேஷன் இருந்துச்சுனாலே ஸோ அதாவது ஸ்டிபுலேஷன் இல்லைன்னா கூட 1, 2 அடித்து 3க்கு அவர் தோக்க நிற்பார். ஆனாலும் அவரை ரொம்ப பிடிச்சி அடித்து ஸோ துவம்சம் பண்ணி கொடூரமாக பண்ணுவார். ஸோ அதுதான் ரேண்டி ஆர்டன். இதில் ஸ்டிபுலேஷன்னா சொல்ல வேணாம், கதற விட்டுருவார். ஸோ அவரோட வில்லத்தனத்தை வேறு லெவலில் பார்க்கலாம். ஸோ குறிப்பாக ரேண்டியோட ஃபேன்ஸு ஸோ அவரை வில்லனாக பார்க்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே, அது எதுக்காகனா காரணம் அப்படின்னா ஸோ அவர் வந்து ரொம்ப கொடூரமாக வந்து அவரோட ஆப்போனன்ட்ஸ் வந்து ட்ரீட் பண்ணுவார். ஸோ ரொம்ப கொடூரமாக பண்ணுவார். ஸோ ரேண்டியோட வில்லனோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவர் எந்த அளவுக்கு கொடூரமாக மேட்ச் பண்ணுவார் அப்படிங்கிறத நீங்களே கமலை தட்டுங்க. ஸோ அதுவும் இப்போ வந்து ரூமர் என்னன்னா ஸோ 3 ஸ்டிபுலேஷன் வரைக்கும் அந்த மேட்ச்சில் இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு ஸ்டிபுலேஷனுக்கே ரேண்டி வந்து 1க்கு போகிற லெவலுக்கு அடிப்பார். ஸோ 3 ஸ்டிபுலேஷனா எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ மேட்சும் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு ஹைப்புக்கு போயிடும். ஸோ அதுவும் கிளைமேக்ஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்காதது கூட நடக்கும் இப்படி, அதாவது ஸ்டிபுலேஷன் நடந்துன்னா. ஸோ அது நம்ம வர வாரங்களும் பார்க்கலாம். ஸோ மேபி கோடி ரோட்ஸ் வந்து ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸில் இருக்கார். ஸோ அவருக்கு மெடிக்கலி கிளியராக இல்லை அப்படின்னா கூட ஸோ WWE ட்ரிபிள் ஹெச் வந்து உள்ளே வரலாம், அல்லது நிக்காலிஸ் உள்ளே வரலாம். ஸோ நீ போன வாரம் வந்து ஸோ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன், WWEயோட ஒரு மெயின் சாம்பியனே நீ வந்து இந்த மாதிரி பண்ணதுக்காக ஒன்றை வந்து நாங்கள் பனிஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து WWE பண்ணி ஸோ அவருக்கு அந்த ஸ்டிபுலேஷன் வந்து எடுத்துகிட்டு வரலாம். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதாவது ஸ்டிபுலேஷன் மட்டும் கொண்டு வந்துட்டாங்கன்னா ஸோ ஃபேன்ஸ் எல்லோரும் அந்த மேட்சுக்கு வந்து ஜெயிக்கிறது தோக்குறது அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடுவாங்க. ரேண்டி வந்து அதில் எந்த சம்பவம் கோடிக்கு வந்து பண்ண போகிறாரு, ஸோ கோடி எந்த அளவுக்கு கொடூரமாக அட்டாக் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுக்காகவே அந்த மேட்சுக்காக ஹைப் ஆயிடுவாங்க. ஸோ இதனால் WWE ஒரு வகையில் நல்லது தான். ஏன் அப்படி சொல்லிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ இந்த மாதிரி மட்டும் ஒரு ஸ்டிபுலேஷனை கொண்டு வந்துட்டாங்கன்னா ஸோ மேட்ச் ரொம்ப ஆக்ரோஷமாயிடும். அதுவும் ரேண்டி ஆர்டனோட வில்லத்தனத்துக்காண்டி தான். ஸோ அவர் ரொம்ப கொடுமைப்படுத்துவார். ஸோ மேட்ச் தரத்துக்கு போயிடும். ஸோ இதனால ஃபேன்ஸுகளுக்கு வந்து அந்த கிளைமேக்ஸை பற்றி கவலை கிடையாது. ஸோ யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அப்படிங்கிறது கவலை கிடையாது. ஸோ ஏன்னா அது வந்து ரேண்டியோட மேட்சை வந்து மாறிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே உள்ளது அது வேறு கதை, அது அடுத்து அப்படி ஒதுக்கிடுவோம். சரி, அது நம்மளுக்கு ஒரு கிஃப்ட்டு. ரேண்டி ஜெயிச்சா ஒரு கிஃப்ட்டு, கோடி ஜெயிச்சா சவத்தை பார்த்துட்டு போக வேண்டியதான், வேறு வழி கிடையாது. பட் மேட்ச்சு அது ரேண்டி கண்ட்ரோலில் தான் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டிபுலேஷனாக ஒரு வேளை WWE கொண்டு வச்சால் ஸோ இதனால WWEக்கு என்ன ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ நான் சொல்கிறேன்ல ஸோ இந்த மாதிரி ஸ்டிபுலேஷன் வந்துடுச்சுன்னா ஸோ கிளைமேக்ஸை பற்றி கவலை கிடையாது. ஸோ ஃபேன்ஸுகளுக்கும் யார் ஜெயிச்சாலும் தோத்தாலும் கவலை கிடையாது. மேட்ச் வந்து நம்ம ரேண்டி கண்ட்ரோல் வந்துருமா. ஸோ அப்போ கிளைமேக்ஸை பற்றி ஸோ ஃபேன்ஸுகளுக்கு வந்து பெருசாக இது இல்லை. ஸோ மேட்சை மட்டும் நம்ம ரேண்டிக்கு ஒரு தரமாக கொடுத்துருவோம். ஸோ அவர் அந்த மேட்ச்சில் ஸோ கோடியை எந்த லெவலுக்கு போட்டு டார்ச்சர் பண்ண முடியுமோ பண்ணிட்டு ஸோ நம்ம கோடியை வேறு லெவலில் ஒரு ஃபேஸ் கேரக்டராக தான் கொண்டு வர போகிறோம். அதனால அவருக்கு ஃபேன்ஸ் மத்தியிலேருந்து ஒரு சிம்பதி கிடைக்கிட்டு ஸோ கிளைமேக்ஸில் ஸோ ட்ரிபிள் ஹெச் தான் நம்ம கோடியை வந்து தோக்க வைக்கிறதெல்லாம் தான் விருப்பம் கிடையாது. ஸோ அதனால ஸோ இந்த மேட்ச்சில் எந்த அளவுக்கு வேணாலும் ரேண்டியை வந்து ஸோ அவரை டார்ச்சர் பண்ணட்டு, பட் எண்ட் ஆஃப் த டே கிளைமேக்ஸில் வந்து நம்ம கோடியை வின் பண்ண வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து ட்ரிபிள் ஹெச்சோ அல்லது கிரியேட்டிவ் கண்ட்ரோலில் வந்து மாறிடுவாங்க. ஸோ அதனால ஸோ இந்த மாதிரி ஸ்டிபுலேஷன் ஒன்று வச்சுட்டாங்க அப்படின்னா இதில் மேக்ஸிமம் ஒரு 100க்கு 60% வந்து கோடி வின் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ 40% வந்து ரேண்டி வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஸோ கிளைமேக்ஸு அந்த வின்னர் விட்டுருங்க, ஸ்டிபுலேஷன் வந்துட்டுனாலே நான் இந்த மேட்சுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிடுவேன். ஸோ ஈவன் ரோமன் விசஸ் பங்குக்கான மேட்சை விடையும் நான் இந்த மேட்சுக்கு வந்து பயங்கரமாக வந்து வெயிட் பண்ணுறேன். ஸோ டே 1 என்னோட டேயாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அது ரேண்டி கண்ட்ரோலில் அந்த மேட்ச் வந்துடும். ஸ்டிபுலேஷன்னா கொடூரத்தில் நம்ம ரேண்டி வந்து பண்ணி விட்ருவாரு. ஸோ கிளைமேக்ஸை பற்றியும் எனக்கு கவலை கிடையாது. ஸோ உங்களுடைய தாட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பற்றி விடுங்க.
இப்போ இன்னொரு விஷயமா தெரிய வந்திருக்கு. ஸோ ரேண்டி ஆர்டன் வந்து ஹில் டர்ன் பண்ணார்ல. ஸோ அந்த வீடியோ மொத்த சோசியல் மீடியாலயே கடந்த 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 80 மில்லியன் வியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்ததா ஷாம் ராபர்ட்ஸ் வந்து இப்போ ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணுறாரு. ஸோ அதாவது அவரோட பார்வைக்கு கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து லோகன் பால் வந்து ஒரு வேல்யூ டைட்டில் வந்து வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது ஆப்வியஸ்லி வந்து கரெக்ட் தான். ஸோ அவர்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ WWE அவர் வந்து ஒரு ஃபுல் டைம் கான்ட்ராக்ட் வந்து போட்டிருக்காரு. ஸோ அவர் அதுக்கு ஒரு டிசர்வ் தான். ஸோ கண்டிப்பாக வந்து அவர் வின் பண்ணுவார். ஸோ அடுத்ததாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா AEWக்கு வந்து நம்ம ராண்டா ரூசி வந்து ரிட்டர்ன் வந்திருப்பாங்க, டெபியூட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இதனால் நிறைய ஃபேன்ஸ் அப்போ நம்ம ராண்டா ரூசி AEWக்கு போயிட்டாங்களா, ஸோ அங்கே வந்து ஒரு ஃபுல் டைம் ரெஸ்லர் ஆகிட்டாங்களா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்குறீங்க. பட் அது வந்து உண்மை கிடையாது. குறிப்பாக இன்றைக்கி AEWக்கு வந்து ராண்டா ரூசி வந்ததுக்கான காரணமே நம்ம இதுக்கு முன்னே ஒரு அப்டேட் சொல்லியிருந்தோம். ராண்டா ரூசிக்கு வந்து இந்த மே மாதம் ஒரு MMA ஃபைட் வந்து இருக்குது. ஸோ இதனால் வந்து அவங்க இப்போ ஒரு பெரிய ஒரு இமேஜில் இருக்கிறாங்களா. ஸோ அதனால ஒரு ப்ரொமோஷனுக்காக சும்மா அவங்களா கொண்டு வந்தால் கொஞ்சம் ஃபேம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இன்றைக்கி வந்து சும்மா ஒரு அப்பியரன்ஸ் வந்து கொடுக்க வச்சுருக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், வேற ஒன்றும் பெருசாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் டோனிக்கான அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து இப்போ ராண்டா ரூசி கூட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கிறோம். ஸோ எப்போ வந்து ராண்டா ரூசிக்கு தோணுதோ அவங்க எப்போவுமே வந்து AEWல வந்து வெல்கமாக தான் இருக்கிறாங்க. அவங்க நினச்சா எப்போனாலும் வந்து எங்கள் கூட வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாமே பேஸ்ட் தான். ராண்டா ரூசி தான் அவங்க விருப்பப்பட்டால் ஒரு ஃபுல் டைமாக கூட அவங்க AEWல ஒர்க் பண்ணலாம். பட் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்ததாக பெருசாக யாரும் சிஎம்ங்க கண்டுக்கிட்டுருக்கீங்களான்னு தெரில நம்ம இந்தியன் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும். அதாவது அவர் இப்போ 2024 ரிட்டர்ன் வந்தார் தெரியுமா. ரிட்டர்ன் வந்ததுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்டிபுலேஷன் மேட்சை, அதாவது பெரிய லெவல் மேட்சை வந்து ஃபைட் பண்ணியிருக்காரு. அதில் சிஎம் பங்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காரு, வின் கூட பண்ணியிருக்காரு நிறைய இதில். அது மட்டும் இல்லாமல் அந்த மேட்சஸ் எல்லாமே ஒரு ஹை ரேட்டிங் தான் வாங்கியிருக்கு, ஒரு பெரிய லெவலில் வந்து இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ட்ரூ மெக்கின்டையர் விசஸ் சிஎம் பங்குக்கான மேட்ச், அந்த ஸ்ட்ராப் மேட்ச் ஒரு பெரிய லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரூக்கும் இவருக்குமான சிஎம் பங்குக்குமான அந்த ஹெல் இன் எ செல் மேட்ச், அதுக்கப்புறம் வார் கேம் மேட்ச்சில் வந்து சிஎம் பங்கு வந்து ரோமன் கூட வந்து கை கொடுத்தது, அதுக்கப்புறம் ராயல் ரம்பிள் மேட்சஸ், அதுக்கப்புறம் வந்து ஜான்சினா கூட அந்த எலிமினேஷன் சாம்பர் மேட்ச், ஏஜே ஸ்டைல் கூட ஸ்டீல் கேஜ் மேட்ச். இந்தமாரி ஏகப்பட்ட பெரிய பெரிய மேட்சஸ்லாம் வந்து சிஎம் பங்கு வந்து ஃபைட் பண்ணியிருக்காரு இப்போ ரீசெண்ட் டைம்லேயே. அடுத்ததாக இந்த ஒரு பிக்கோ பாருங்க. திரும்பவும் இந்த மாதிரி வருமானு பாருங்க. ஓஜி பிளட் லைன் வந்து திரும்பவும் ரீயூனியன் ஆகுமான்னு பாருங்க. இப்போ டேக் டீம் சாம்பியன்ஸ் வந்து நம்ம ஊசோஸ் தான் இருக்கிறாங்க. பட் ரெஸ்ல்மேனியா 42 ரோமன் ரெயின்ஸ் ஒரு வேல்யூ டைட்டில் ஜெயிச்சிட்டாருன்னா அந்த ஓஜி பிளட் லைன் அந்த பழைய ரோமனோட எறா வந்து திரும்ப வரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுடைய கருத்தாக கமெண்ட்ல திட்டுங்க.